பெங்கால் புயல் 14 மாவட்டங்கள் இதுவரைக்கும் கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கின்றது. இதனால் கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2,11,000 ஹெக்டேர் விவசாய மூழ்கியிருக்கிறது. சாலைகள், பாலங்கள், மிகப்பெரிய பாதிப்பை கருத்தில் கொண்டு ஒன்றிய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டிலிருந்து உடனடியாக முதல் கட்டமாக 2,000 கோடி ரூபாய் அவசர மீட்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைக்காக விடுவிக்க வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு, பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. முதலமைச்சருடைய உத்தரவின்படி பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று நடைபெறுகின்ற மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஆய்வுகள் செய்து வருகின்றோம். பொதுமக்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நிவாரணப் பொருட்களை அரசு சார்பாகவும் கொடுத்து வருகின்றோம். நேற்று தினம் சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை அங்கெல்லாம் சென்று ஆய்வு செஞ்சோம். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் மதியம் முதல் தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆய்வை முடித்துவிட்டு இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகின்றிருக்கேன். கனமழையால் தமிழ்நாட்டை சோகத்தில் அழுத்தக்கூடிய ஒரு சோகமான ஒரு சம்பவம், ஒரு துயரமான சம்பவம் இன்னைக்கு திருவண்ணாமலையில் நடந்திருக்கிறது. திருவண்ணாமலையில் வஉசி நகர் 11வது தெருவில் வசித்து வருகின்ற ராஜ்குமார் என்பவர் வீட்டின் மீது நேற்று மாலை சுமார் 4 மணி அளவில் கனமழை காரணத்தால், தொடர் மழை காரணத்தால் மலையிலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வீட்டின் மேலே விழுந்திருக்கிறது. அதில் அவருடைய வீடு மண் மற்றும் பாறையால் முழுவதுமாக மூடப்பட்டு புதையுண்டு. இந்த வீட்டுக்குள் இருந்த ராஜ்குமாருடைய மனைவி மீனா, வயது 27, அவரது 8 வயது மகன் கௌதம், 5 வயது மகள் இனியா, அவருடைய பக்கத்து வீட்டை சேர்ந்த 7 வயதான ரம்யா, 14 வயசு நிரம்பிய வினோதினி மற்றும் 7 வயதான மகா ஆகியோர் அந்த இடுபாடுகளில் சிக்கி இறந்திருக்காங்க. இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கமாண்டர் மற்றும் 20 வீரர்கள் நேற்று இரவு முதல் வீட்டுக்குள் சிக்கிய அந்த 7 பேரை மீட்கின்ற பணியில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. நம்முடைய மாநில அரசு சார்பாக தீயணைப்பு படையினரும் காவல்துறையினரும் மீட்பு பணியில் அவங்களுக்கு தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலவர்களும் மீட்பு பணிகளை இரவு பகலாக நின்று இங்கே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படியாவது நல்ல செய்தி வரும், 7 பேரையும் எப்படியாவது உயிரோடு மீட்கப்படுவார்கள் என்று தான் நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்திருந்தோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்று மாலை ஒரு 6:30 மணி அளவில் புதைந்த வீட்டில் சிக்கிய 4 பேருடைய உடல்கள் வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. மற்ற 3 பேருடைய உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மாண்புமிகு அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட தொடர்புடைய அலுவலர்கள் இந்த மீட்பு பணியில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி மீட்பு பணியை நான் இன்றைக்கு நேரில் ஆய்வு செஞ்சிருக்கிறேன். கனமழையால் மலையிலிருந்து ஏற்பட்ட மண் சரிவு மற்றும் பாறை சரிவில் சிக்கிய 7 உயிர்கள் பறிபோயிருப்பது மிகுந்த ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அவருடைய மரணத்திற்கு என்னுடைய இரங்கலை அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவருடைய உறவினர்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்தோருடைய குடும்பங்களுக்கு இழப்பீடாக தலா ரூபாய் 5 லட்சத்தை வழங்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதனை நாளை மாலைக்குள் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லியிருக்கின்றேன். மேலும் திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்படுவதால் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தந்து பொதுமக்கள் பாதுகாப்பான நடவடிக்கைகள் தங்கிடுவீங்க என்று கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை ஐஐடியிலேருந்து இந்த சாயில் டெஸ்ட்டில் அவங்க டெக்னீஷியன்ஸ் ஐஐடிஎஸ் திரு மோகன், பூமிநாதன் அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க நாளை காலையில் இந்த இடத்துல சாயிலோட தரத்தை பற்றி ஆய்வு செய்வாங்க. சார், இப்போ இதே போல பேரிடர் மீட்புல இந்த மாதிரி நடக்குது. இந்த மழை நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு நடக்குது. இப்போ அண்ணாமலை மலையை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பானா அவங்க கேட்கறது என்னன்னா, வேறு இடங்கள்ல ஒரு அடுக்குமாடி இல்லை அவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு சில பேர் ஆக்கிரமிப்புல இருக்காங்க, ஒரு சில பேர் பட்டாவோட இருக்காங்க. இதை ஆய்வு செய்து இனி வரும் காலங்களில், ஏன்னா இப்போ தீப திருவிழாவாக நடக்க போகுது. இல்லை சார், நம்ம அவங்க வெளியில் வராங்கன்னாக்கா நம்ம வெளியில் வர்றதுக்கு அவங்க தயாராக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வெளியே அவங்க மாற்றிடுவோம். ஏன்னா இதே போல் நடந்ததுன்னா சார், வருங்காலங்களில் மழை பெஞ்சதுன்னா அவங்க இதே மாதிரி வரமாட்டாங்க. எப்பவுமே ஆக்கிரமிப்பாளர் வரமாட்டாங்க. வெளில வந்தாங்கன்னா அதுக்காக தனியாக ஒரு திட்டங்கள் போடப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகப்படும். திட்டங்களை நிறைவேற்றிருக்க வேண்டிய முயற்சிகள் நம்முடைய துணை முதலமைச்சர் எடுப்பார்கள். நன்றி.